அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த ஜெபமாலை மாதத்தில் ஜெபமாலை புனிதர்கள் என்னும் தொடரில் ஒவ்வொரு நாளும் ஒரு புனிதரை பற்றிய செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று புனித வின்சென்தே பவுல். புனித வின்சென்தே பவுலை பற்றி கேள்விப்படாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. எல்லா பங்குகளிலும் அநேகமாக இயங்குகின்ற ஒரு பக்த சபை இயக்கம் புனித வின்சென்தே பவுல் சபை. அதனுடைய நிறுவனர் புனித வின்சென்தே பவுல் அல்ல, ஆனால் அவருடைய பெயரில் இந்த வின்சென்தே பவுல் சபை கட்டப்பட்டிருக்கிறது. காரணம், புனித வின்சென்தே பவுல் ஒரு அன்பு பணிகளின் நாயகனாக விளங்கினார். பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த ஒரு குருவானவர், இறைப்பற்று மிகுந்தவர், சமூக பணிகளில் ஆர்வம் கொண்டவராக விளங்கினார். பாரிஸ் நகரம் முழுவதும் சென்று அங்கிருந்த ஏழைகளை எல்லாம் சந்தித்து அவர்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவர் ஒரு துறவற சபையை தொடங்கி அவர்கள் அனைவரும் சென்று மக்களை சந்தித்து அவர்களுக்கு அன்பு பணிகள் செய்தார்கள். அவருடைய நினைவாகத்தான், அவரை போற்றும் வண்ணம் உருவாக்கப்பட்ட சபைதான் புனித வின்சென்தே பவுல் சபை. அந்த சபையினர் அன்னை மரியாவை தங்களுடைய பாதுகாவலியாக கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும். அவர்கள் அன்னை மரியாவுடைய திருவுருவ படத்தை தங்களுடைய அலுவலகத்தில் வைத்திருக்க வேண்டும். இவையெல்லாம் வின்சென்தே பவுல் சபையினுடைய ஒழுங்குகள். புனித வின்சென்தே பவுல் ஜெபமாலை பற்றுதல் கொண்டிருந்த ஒரு புனிதராக இருந்தார். குழந்தை பருவத்திலிருந்தே அவர் அன்றாடம் ஜெபமாலை ஜெபித்தார். அன்னை மரியாவை என் ஆண்டவரின் தாய் என்று மகிழ்வோடு அழைத்தார். அன்னை மரியாவை பற்றி பேசும் பொழுதெல்லாம் அவர் மகிழ்ச்சி அடைந்தார். அன்னை மரியாவுக்கு புகழ் பாடல்கள் பாடினார். தானும் தன்னுடன் இருந்தவர்களும் அன்னை மரியாவை போற்ற வேண்டும், அவருடைய ஆதரவில் நாம் இயங்க வேண்டும் என்று சொன்னார். புனித வின்சென்தே பவுல் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு பாடம் என்ன? ஜெபமாலையும் அன்பு பணிகளும் இணைந்து செல்ல வேண்டும். ஜெபமாலை என்பது ஒரு பக்தி முயற்சி என்பதோடு நாம் அதை சுருக்கிவிடக்கூடாது. ஜெபமாலை என்பது நம் வாழ்வின் ஒரு ஊட்டச்சத்து. ஜெபமாலை ஜெபிப்பதன் வழியாக நாம் அன்னை மரியாவிடமும் அன்னை மரியாவோடு இணைந்து இயேசுவிடமும் நாம் நெருங்கி செல்கிறோம். நாம் தூய்மை அடைகிறோம், நம் வாழ்வை வளப்படுத்துகிறோம், ஆண்டவருடைய சாட்சியாக நாம் மாறுகிறோம். எனவே நாம் அன்பு பணிகள் செய்ய வேண்டும், பிறர் அன்பு பணிகள் புரிய வேண்டும், பசித்தோருக்கு உணவிட வேண்டும், உடையற்றோருக்கு உடை கொடுக்க வேண்டும், சிறையில் இருப்போரை சென்று சந்திக்க வேண்டும், நோயாளர்களுக்காக மன்றாட வேண்டும். இதுவே ஜெபமாலை நமக்கு கற்றுத்தருகிற பாடம். எப்படி ஜெபமாலையில் அன்னை மரியா எலிசபெத் அம்மாளை சந்திக்க சென்றதை நாம் தியானிக்கிறோம். அந்த மறை உண்மையின் வழியாக நாமும் அன்னையை போல விரைந்து செயல்பட வேண்டும், விரைந்து பிறருக்கு உதவச் செல்ல வேண்டும் என்கிற ஆசிரை மதிப்பீட்டை பெற்றுக்கொள்கிறோம். எனவே ஜெபமாலை என்பது ஒரு பக்தி முயற்சி மட்டுமல்ல, ஓர் இறைவேண்டல் மட்டுமல்ல, அதையும் கடந்து நாம் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ்கிற வலிமையான ஒரு வழிமுறை. எனவே ஜெபமாலை ஜெபிக்கின்ற அனைவரும் பிறர் அன்பு பணிகளில் ஈடுபட வேண்டும், பிறருக்கு உதவிகள் செய்ய வேண்டும், தன்னலம் கடந்து பிறரை நாடி தேடி செல்ல வேண்டும். வின்சென்தியர் சபையிலே உள்ள ஒரு ஒழுங்கு, நாம் நம்மிடம் உதவி பெறுவோரை தேடி செல்ல வேண்டும், அவர்கள் நம்மை தேடி வரக்கூடாது. நல்ல ஒரு செய்தி. அன்னை மரியா எலிசபெத் அம்மாளை சந்திக்க சென்றார். நாமும் யாருக்கெல்லாம் உதவி தேவைப்படுகிறதோ அவர்களை தேடி சென்று நாம் உதவ வேண்டும். அதற்கு இந்த ஜெபமாலை உதவுகிறது. ஜெபமாலை என்பது பக்தி முயற்சி என்பதை கடந்து பார்க்கின்ற ஒரு பார்வையை பெற வேண்டும். ஜெபமாலையை நம்முடைய திரு அவையின் புனிதர்கள், எத்தனையோ புனிதர்கள் ஜெபித்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் அவரவர் பார்வையில் அவரவர் பணிகளில் ஆற்றல் பெற்றிருக்கிறார்கள். மறை வல்லுநர்கள் ஜெபமாலை ஜெபித்திருக்கிறார்கள், காட்சியாளர்கள் ஜெபமாலை ஜெபித்திருக்கிறார்கள், போதகர்கள் ஜெபமாலை ஜெபித்திருக்கிறார்கள், மேய்ப்பு பணி செய்தவர்கள் ஜெபமாலை ஜெபித்திருக்கிறார்கள். அன்னை தெரசா போல, புனித வின்சென்தே பவுல் போல அன்பு பணி செய்தவர்களும் ஜெபமாலை ஜெபித்திருக்கிறார்கள். நாம் செய்கின்ற அனைத்து பணிகளையும் நன்றாக, நேர்மையாக, நேர்த்தியாக செய்வதற்கு ஜெபமாலை நமக்கு ஆற்றல் தருகிறது. ஜெபமாலை வழியாக ஆண்டவர் இயேசுடைய வாழ்வை நாம் தியானித்து நாம் ஊட்டம் பெறுகிறோம்.
எனவே மறவாமல் நாம் ஜெபமாலை ஜெயிப்போமாக. ஜெபமாலை வழியாக பிறர் அன்பு பணிகளை செய்து நாம் ஆண்டவருக்கு சாட்சிகளாக வாழ்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.